வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தினமலரில் ஒரு விஷயத்தை படிக்க முடிஞ்சிச்சு. என்ன விஷயம் அப்படின்னா, தாமரை கட்சியின் மலையானவருக்கு காசிப் மாதிரி தினமலரில் ஒரு பகுதி வந்திருக்கு. அதில் சொல்லப்பட்டிருக்கு, தாமரை கட்சியின் மலையானவருக்கு கோவை மற்றும் திருப்பூரில் சீட்டு கொடுக்க தயாராக இருந்தாராம் இலை கட்சி தலைவர். ஆனால் மேலிட அனுமதி இல்லாமல் தொடர்ந்து இலை கட்சி தலைவருடன் பேசி வந்த அந்த கந்த கடவுள் தலைவர், அதெல்லாம் வேண்டாம், நாங்கள் கேட்கிற தொகுதிகளை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி கொடுக்கவிருந்த தொகுதிகளை தடுத்து விட்டாராம். இந்த விஷயமும் இப்போது தாமரை கட்சியில் புகைகிறதாம் அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கு உள்ளடி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு காசிப் மாதிரி ஒரு ஆர்டிக்கிள் எழுதப்பட்டிருக்கு. கந்த கடவுள் தலைவர் அப்படின்னா யாரா இருப்பா? ஒருவேளை முருகனா இருப்பாரோ? கந்த கடவுள் அப்படின்னா முருகன் தான். ஒருவேளை எல் முருகனை சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டிபேட் வருது. அண்ணாமலை விரும்பிய தொகுதிகளை இபிஎஸ் கொடுக்க முன்வந்ததாகவும், பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளி தான் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், நாங்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளை மட்டும் கொடுங்க, அதுவே போதும் அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்தியதாகவும் ஆர்டிக்கிள் எழுதப்பட்டிருக்கு. பிரகாஷ் அப்படிங்கிற ஜேர்னலிஸ்ட் இருக்கார்ல, அவர் ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? பழனிசாமி 35 தொகுதிகள் வரைக்கும் பாஜகவுக்கு கொடுக்க முன் வந்ததாகவும், ஆனால் தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய 2-3 முக்கிய புள்ளிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு 27 போதும் அப்படின்னு சொன்னதாகவும் பிரகாஷ் சொல்லியிருக்காரு. அதுக்கு காரணம் என்னென்னா, 35-40 போட்டியிட்டா அண்ணாமலையுடைய லாஸ்ட் 3 இயர்ஸ் எஃபர்ட்னால தான் இன்றைக்கி பாஜகவுக்கு தொகுதிகள் கூடியிருக்கு அப்படின்னு அண்ணாமலைக்கு நல்ல பேர் வந்துடும். அதனால் அண்ணாமலையுடைய பீரியடில் கட்சி வளரலை, அதனால தான் கம்மியான சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு அதிமுக கிட்ட இருந்து அப்படின்னு இந்த ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காக தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் அதிமுக கொடுக்க முன்வந்தும் அதை தடுத்து நிறுத்தியதாக பிரகாஷ் அப்படிங்கிற ஜேர்னலிஸ்ட் சொல்லியிருக்காரு. முதல்ல தினமலரில் வந்த இந்த ரிப்போர்ட்டு அதை தான் சொல்லுது. பிரகாஷ் அப்படிங்கிற ஜேர்னலிஸ்டுடைய கருத்தும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், அண்ணாமலை இப்போ ஒரு தேர்தலில் போட்டிடுறாருன்னா யாருக்கு எதிராக போட்டிடுவார் தெரியுமா? டெஃபினட்டாக திமுகவுக்கு எதிராக, அதிமுகவுக்கு எதிராக, பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளுக்கு எதிராக அண்ணாமலை போட்டிட்டு ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அண்ணாமலைக்கு பின்னாடி எவ்வளவு உள்ளடி வேலைகள் நடக்குது. பாவம், தன்னை சுற்றி இப்படி கருப்பு ஆடுகளை வச்சுக்கிட்டு அண்ணாமலை 3 வருஷத்தில் 12% கட்சியை வளர்த்தாரு அப்படிங்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. அதனால தான் அண்ணாமலைக்கு இப்படி ஒரு ஆர்கானிக்காக ஃபாலோவர்ஸ் இருக்காங்க கிரவுண்ட் லெவலில். இதெல்லாம் பார்க்கும்போதே பயமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு லீடருக்கு இப்படி உள்ளடி வேலைகளா எதிராக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே ஷாக்காக இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? மத்திய அரசு அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது செய்தி. பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை சென்ட்ரல் கவர்மெண்ட் குறைச்சிருக்காங்க. 10 ரூபா குறைச்சிருக்காங்க. 13 ரூபாயிலிருந்து இப்போ 3 ரூபாய்க்கு டேக்ஸ் குறைஞ்சிருக்கு பெட்ரோலுக்கு. டீசல் 10 ரூபாய்க்கு கலால் வரி இருந்துச்சு, 10 ரூபா போடப்பட்டுச்சு. அந்த 10 ரூபாயும் குறைச்சி 0 ரூபீஸு. அப்போது பெட்ரோலுக்கு இனி கலால் வரி வெறும் 3 ரூபா. டீசலுக்கு கலால் வரியே இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் போடலை. எந்த தேர்தல் வாக்குறுதியும் மோடி கொடுக்கல. ஆனால் மக்கள் நலன் கருதி இதோட 3வது வாட்டி பெட்ரோல் டீசல் மீதான வரியை குறைச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய சண்டை காரணமாக கச்சா எண்ணெயுடைய விலை மிகப்பெரிய அளவில் கூடுது. இன்னொரு பக்கம் ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்டு க்ளோஸில் இருக்குது. அப்போது நார்மலாக பல உலக நாடுகளில் பெட்ரோல் டீசலுடைய விலை மிகப்பெரிய அளவில் உயர்ந்துக்கு இருக்குது. இந்தியாவில் பெட்ரோல் டீசலுடைய விலை உயர்ந்தால் மக்கள் சஃபர் ஆவாங்க அப்படிங்கிறதுக்காக, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக, கச்சா எண்ணெயுடைய விலை கூடுதல, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்போஸ் பண்ண டேக்ஸை குறைச்சிக்கிட்டாங்க. இது கவர்மெண்ட். இங்கேயும் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்துச்சு. 2021 தேர்தல் சமயத்தில் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு சம்பந்தமாக தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க. 2026 தேர்தலே வந்துருச்சு. இப்போ வரைக்கும் அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலை. இது ஸ்டேட் கவர்மெண்ட்டு, திமுக கவர்மெண்ட்டு. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சொல்லாமலேயே வரியை இதோட 3வது வாட்டி குறைச்சிருக்காங்க அப்படின்னு பாஜக பதிவுகள் போடுறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.